வரலாற்றுல என்னெல்லாமோ மாற்றங்களை உருவாக்குற விஷயங்கள் இருக்குது. இந்த உலகத்தினுடைய சுற்றளவு தெரியுமா? இந்த உலகத்தை அளக்க முடியுமா? மெஷர் பண்ண முடியுமா? பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த உலகத்தினுடைய சுற்றளவை நாசா வந்து அளந்து சொல்லிட்டாங்க. பெரிய குழந்தைங்களுக்கு தெரியுமா? 40,000 கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இத முன்னாடி காலத்துல எங்க காலத்துல கண்டுபிடிக்க முடியுமா? சிரமம் தானே, வாய்ப்பு இல்லை தானே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அல்பிரூனிங்கிற சயின்டிஸ்ட் இதே அளவு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு டெக்னாலஜி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல் பக்ரால ஒரு வசனம் வரும், நபியே நீங்கள் எங்கு பயணம் செய்தாலும் இறை இல்லத்தை நோக்கியே நீங்கள் தொழ வேண்டும்னு ஒரு வசனம் வரும். அப்போ சிந்திக்கிறார். வசனங்களை ஒவ்வொருவரும் புரிய புரிய அவங்களுக்கான அறிவை கொண்டு புதிய யோசனைகள் சிந்தனைகள் வரும். அல்பீனுக்கு என்ன தோணுது? எல்லா பக்கமும் நடந்துட்டே இருக்கும்போது நம்ம கிப்லாவை நோக்கணும்னா அப்ப அந்த டைரக்ஷன் தெளிவா இருந்தா தானே செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறாங்க. அப்போதான் அந்த ஆய்வுக்காக அவங்க உலகத்தை அழைக்கின்ற சூழல் வருது. அன்னைக்கே அவ்வளவு எளிதாக அறிவுபூர்வமாக இதை மெஷர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் நாம் அறிவும் ஆன்மீகத்தோடு இணைந்திருக்கும் போது கிடைக்கின்ற பேராற்றல்கள். நீங்க அறிவையும் வளர்க்கணும், இறைவனுடைய வசனங்களோடும் இணைந்து பயணிக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க? மிகப்பெரிய அற்புதங்களை உருவாக்க முடியும், மிக சிறந்த விஷயங்களை கண்டறிய முடியும். உலகத்தில் நிறைய விஷயங்கள் இன்னும் முடிச்சு அவிழ்க்கப்படாத ரகசியங்கள் அதிகம் இருக்குது. நிறைய விஷயங்கள் கண்டெடுக்க முடியும். இன்னும் எவ்வளவோ வரப்போகுது உங்க காலத்துல. என்ன விஷயம்? உங்களை வந்து இவ்வளவு சிறந்த அறிவும் ஞானமும் கொண்ட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க செய்யக்கூடிய சாதனைகளை சாதிக்க விடாமல் இருக்கிறதுக்காக நிறைய சூழ்ச்சிகள் நடக்குது. நிறைய சூழ்ச்சிகள். எப்படி மான் கூட்டத்தை வந்து புலியும் நரிகளும் வந்து வேட்டையாடுவதற்கு ரெடியா இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க? ஹைடா இருப்பாங்க. நேரம் வந்து நிக்க மாட்டாங்க. ஒளிஞ்சு இருந்து என்ன செய்வாங்க? பதுங்கி பதுங்கி வருவாங்க. சூழ்ச்சியாளர்கள் எப்படி இருக்காங்க? அவங்களை மறைத்து கொண்டு மறைந்து இருந்து தாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. 2 விஷயத்துல உங்களை வந்து அவங்க தாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. 2 விஷயம் என்னது அப்படின்னா, உங்களுடைய மனதை தாக்குவது, மற்றொன்று உங்களை உடலை தாக்குவது. மனம் உடல் 2 டிஃபரெண்ட் தானே. சோல் பாடி டிஃபரெண்ட் தானே, மைண்ட் பாடி டிஃபரெண்ட் தானே. அப்ப 2 டிஃபரெண்ட் எப்படி தாக்குறாங்கன்னா, உங்களுடைய மீடியா மூலமாக உங்களுக்கு மூளை சிந்தனையில் குழப்பம் ஏற்படுத்துவாங்க. தேவையில்லாததெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். என்ன ஆகும்? நேத்து ஒரு தயிர் சாதம் வச்சு, தயிர் சாதம் தெரியுமா? பிடிக்குமா? தயிர் சாதத்துக்கு கூட என்ன வச்சா பிடிக்கும்? ஊறுகாவா? உருளைக்கிழங்கா? தயிர் சாதத்துக்கு கூட என்னடா வேணும்? ஊறுகாவா? ஆனியனா? பரவாயில்ல, உங்க அம்மா சிறப்பா செய்வாங்க போல. தயிர் சாதம், மாங்காய் ஊறுகாய், உருளைக்கிழங்கு, நல்லா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும்ல. ஓகே, அதுதான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் குழந்தை என்ன பாக்குறா? அவ ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை பாக்குறா. அங்க அவ என்ன சாப்பிடுறா? பிஸ்ஸா சாப்பிடுறா. நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்த அவளுடைய மூளை என்ன ஆயிடுச்சு? ஃப்ரெண்டு பிஸ்ஸா சாப்பிட்றத பார்த்தோன்னா மாறிடுச்சு. அப்போ மனதுல வந்து என்ன ஆகுது? இயல்பாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி போகுதா? அப்போ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். எது நமக்கு இறைவன் தரணும்னு நினைக்கிறானோ அதில் திருப்திப்படணும். அதில் அருள் இருக்கிறது, அதில் ஆரோக்கியம் இருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சிறந்ததுங்கிறத முதல்ல புரியணும். பெற்றோர்கள் சொல்வது உங்களுக்கு சிறந்ததுன்னு உங்களுக்கு புரியணும். ஓகேவா? ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, ஒரே ஒரு முறை இதை ட்ரை பண்ணேன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் 1 டைம்னு சொல்றாங்க. ஒரு டைம். ஆனா அது என்னது? நல்ல பழக்கம் இல்லை. அது என்னது? குட் ஹேபிட் இல்லை. ஆனா என்ன சொல்றான் ஃப்ரெண்டு? ஒரு டைம் செய்ய அப்படின்னு சொல்றான். உங்களுடைய பதில் என்ன? அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் வருத்தப்படுவான்ல அப்படின்னு தப்பு செய்யலாமா? ஏன் செய்யக்கூடாது? யாருமே பார்க்கலையே, யாரும் பார்க்கல நம்மள. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். மாஷா அல்லாஹ், வெரி குட். உங்க பேர் என்ன? ஷஃபீகா. வெரி குட், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட். 2வது, உங்களை தவறான வழிக்கு அழைத்தால் அது ஃப்ரெண்டா? நிச்சயமா இல்லை. அப்போ
நல்லா சிந்திச்சு நம்மளுடைய தோழமைகளை உருவாக்கணும். குட் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு குட் ஹேபிட் தான் சொல்லி கொடுக்குறாங்களா? சிந்திச்சு பாருங்க. அந்த ஃப்ரெண்டால உங்களுக்கு குட் ஹேபிட் தான் கிடைக்குதா? இல்லைன்னா மாத்திடணும். அந்த ஃப்ரெண்டு வந்து எதையாவது உங்களுக்கு திணிக்கணும், அதை ஃபோர்ஸ் பண்றாங்களா? ஏதாவது சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்களா? உங்க பேரண்ட்ஸ் நோன்னு சொல்ல விஷயத்த அவங்க எஸ்ன்னு சொல்றாங்களா? அப்படின்னா மாத்திடணும். ரொம்ப முக்கியமா நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு உன்னை வந்து ஒரு பிடிவாதத்துல வச்சிருக்காங்களா? அந்த ஃப்ரெண்டு சொல்றதுதான் நீ கேட்கணும். நீ சொல்றது நல்லதா இருந்தாலும் அவன் கேட்க மாட்டான். அப்படி வச்சிருந்தாங்கன்னா நீங்க என்ன செஞ்சிடணும், அந்த ஃப்ரெண்டே ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடணும். பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் நம்ம பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ப்ராப்ளம் தான். அப்ப என்ன செஞ்சிடணும், நம்மளை நம்ம பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளுடைய உடல் யார் கொடுத்தது? ஆனா இது நம்மளுடைய உடல் தானே, அது நமக்கு உரிமையானதா? கிடையாது. எல்லாம் அமானிதம். அமானிதம் பத்தி தெரிஞ்சிருப்பீங்கல்ல. இஸ்லாம் எதை சொல்கிறதோ அதெல்லாம் வந்து நீங்க கண்ணை மூடிட்டே நம்பலாம். இல்ல நான் வந்து கொஸ்டின் கேட்கிற தலைமுறை, ஏன்னு கேட்பேன் அப்படின்னா கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். இந்த சமுதாயத்துல தலைவர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க? போதைப் பொருட்களோ மதுவோ என்ன பேசுறாங்க? நல்லதில்லைன்னு பேசுறாங்களா? நல்லதில்லைன்னு பேசுறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க? விற்பதற்கு தடை இருக்கிறதா? முரண்பட்ட ஒரு சமூக நிலை. இந்த முரண்பட்ட சமூக நிலை எங்கும் இருக்கும். ஆனால் நாம் இஸ்லாத்தோடு முரண்படாமல் வாழ்கின்ற வரை நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இது போன்ற போதை போன்ற மது போன்ற இன்னும் பல வகையான விஷயங்களை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏனென்றால் நீங்கள் அறிவாளியாக உயர்ந்து இந்த சமூகத்தில் சிறந்தவர்களாக வந்துவிட்டால் உங்களுடைய ஞானம் பெருகிக் கொண்டே இருக்குது. இது அவங்களுக்கு சவால். உங்களுடைய சிந்தனை ஆற்றல் சூப்பரா இருக்கு, இது அவங்களுக்கு சவால். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிறீங்க, அவங்களுக்கு சவால். உங்களுடைய ஒற்றுமை சவால், உங்களுடைய ஞானம் சவால், உங்களுடைய தீர்க்கமான சிந்தனை அவர்களுக்கு சவால். அதற்கு ஏற்றார் போல உங்களை என்னது பப்பட் மாதிரி உங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு போயிட்டு உங்களை அப்படியே டைல்யூட் பண்றாங்க. உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஞானத்திலிருந்து உங்களை மெதுவாக 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 நகர்த்தி ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்குத்தான் இவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடக்கிறது. என் மாணவ கண்மணிகளே, மான் கூட்டங்களே, நீங்கள் அலர்ட்டா இருக்கணும், கவனமா இருக்கணும். எந்த திசையிலிருந்தும் எதுவும் தாக்கலாம். நீங்க கவனமா இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு காலு கீழே. நாம தூங்குனா நான் சொன்னதை மாத்திக்கோங்க. இதுல வந்து இந்த ஒன் டைம்னு ஒரு கதை சொல்றாங்கல்ல, இது எப்ப ஆரம்பிக்கும் தெரியுமா? பெரிய குழந்தைங்கள்ட்ட சொல்றேன். மன அழுத்தமா இருக்குங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் எந்த தலைமுறைக்குமே மன அழுத்தம் கிடையாது இல்ல, நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்ல, பிரச்சனையுமே இல்லாம வாழ்ந்துட்டோம், சுதந்திரத்தையே நடத்தி சுதந்திரத்தையே பெற்று வாங்கியிருக்கோம். ஆனா இந்த தலைமுறைக்கு ஒரு மன அழுத்தம் ஒன்று, ஸ்ட்ரெஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்குதான் தீர்வு அவங்க கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு நோய் இருந்தால் தான் மாத்திரை கொடுக்க முடியும். மருத்துவருக்கு தெரியும், உனக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குப்பா, இதை போடு, இதுதான் ஆரம்பம். ஒருத்தங்களுக்கு மன அழுத்தம் இருந்ததுன்னா என்ன செய்யணுமா, எது தீர்வு? டாக்டர் சூப்பரா சொல்லுவாங்க. ஒருத்தட்ட போய் பேசினா முடிஞ்சு போச்சு, கவுன்சிலிங் தான். இல்லைன்னா அல்லாட்ட வந்து அதை அப்படியே ஒப்படைச்சிட வேண்டியதான். அல்லாவே நெருங்கினால் அத்தனையும் ஆபத்துகளும் நகர்ந்து விடும். இந்த சின்ன கவுன்சிலிங்கோடைய இந்த சின்ன ஞானத்தை வந்து மறைச்சி ஸ்ட்ரெஸ்ஸா இதெல்லாம் உனக்கு அதுக்கு மருந்துன்னு சொல்லி குழந்தைகளை அடிக்ட் ஆக்குறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து இன்னும் தலைமுறைகள் தலை நிமிர்ந்து பார்க்காத அளவுக்கு அவர்களை சிறந்த குழந்தைகள், மிகச்சிறந்த குழந்தைகளை, ஒரு வீட்டில் ஒரே அம்மா அப்பாவுக்கு ஒரே குழந்தை, செல்ல குழந்தை, சிறப்பாக படிக்கின்ற குழந்தை, ஒழுக்கம் நிறைந்த குழந்தை, ஜஸ்ட் ஒரு விளையாட்டாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு தொடர்பு ஏற்படுது. அந்த சிறந்த குழந்தை தான் நான் சொல்றேன், மிகச்சிறந்த குழந்தை, நன்றாக படிக்கின்ற குழந்தை, அறிவாளி குழந்தை, ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு தொடர்பு ஏற்படுது. அது நீண்டு நீண்டு போய் அந்த குழந்தை என்ன ஆகுது, அந்த தொடர்பிலிருந்து விடுபட முடியாமல் தவித்து 18 வயசு முடியும் போது வீட்டில் இருக்கிற நகை பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுது. என்ன நம்பிக்கை, என்ன புரிதல், பெற்றோர்கள் முழுமையாக நம்புறாங்க அந்த குழந்தைய. 18 வயசு ஆகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. பண நகையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போயாச்சு. 2 வருடம் கழித்து இந்த பஸ்ல எல்லாம் நீங்க வந்து டிராவல் பண்ணீங்கன்னா, லாங் டிராவல் பண்ணீங்கன்னா இன்பிட்வீன்ல வாஷ்ரூம்க்குன்னு நிறுத்துவாங்க தெரியுமா? அது ஏதாவது ஒரு ஓரத்துல மூக்க பிடிச்சிட்டு தான் போகணும் உள்ள.
அப்படி ஒரு வாஷ்ரூம்ல நிறுத்துவாங்க. அந்த வாஷ்ரூமை கிளீன் பண்ற ஒரு வேலைக்காரியா மாத்திருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் அதுதான். அதை எப்படி நம் குழந்தைகளுக்கு நாம் புரிய வைப்பது? மிக சிறந்த குழந்தை, பார்க்க கூடாத ஒரு நிலையில் பெற்றோர்கள் கண்டெடுத்து காப்பாத்திருக்கிறாங்க. அதே போன்று மிக சிறந்த முறையில் படிக்கின்ற ஒரு குழந்தை கேரளத்தில் ஒரு பீச்சுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ண படிச்சுட்டே இருப்பான், எங்கேயுமே போக மாட்டான். பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சு, வாடா வாடான்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. பீச்சு கூட்டிட்டு போனா அந்த மூக்கு பக்கத்துல இப்படி ஒரு தடவி விட்டுருக்காங்க. அவ்வளவுதான், அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அடிக்ட், அந்த பொருளுக்கு அடிமையாகிவிட்டது அந்த குழந்தை. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழலில் நீங்கள் இருப்பதால் தான் நான் இயக்கம் இதை பற்றி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது. அன்பு மாணவ செல்வங்களே, மான் கூட்டங்களே, மிக கவனமாக இருங்கள். எத்திசையில் இருந்தும் எதுவும் தாக்கலாம். உங்கள் அறிவை கொண்டு, நம் ஆன்மீகத்தையும் கொண்டு, உங்கள் பெற்றோரின் அரசனையை கொண்டு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் இந்நாட்டு மன்னர்கள். மாற்றி யோசித்து விடாதீர்கள் ஒரு நாளும். நான் ஒரு 3 வசனம் சொல்றேன், நீங்க அதை திருப்பி சொல்லணும், ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? நான் எந்தவித போதைப் பொருளுக்கும் ஆட்கொள்ள மாட்டேன். என் நண்பர்களும் பாதிப்படைய விடவே மாட்டேன். என் சுயத்தை பாதுகாப்பதன் மூலம் என் சமூகத்தை பாதுகாப்பேன் என்று மனதார உறுதி கூறுகிறேன். உங்களுக்கு சிறந்த வாழ்த்துக்கள். இப்போ பேரண்ட்ஸ்ட வரேன். நான் இவ்வளவு நேரம் பேசுனதை வச்சு இப்போ உள்ள சூழல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். 3 விஷயம்தான். ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி தான் ஒரு அலங்காரத்தை காமிச்சு படபயம் காட்டிட்டு கதை விட்டுட்டு இருக்காங்க. 3 விஷயம்தான். நம்ம யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், நம்ம செல்ஃபையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், நாம் சரியாக தான் இருக்கோம். 2வது, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம், நம்ம செல்ஃபையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம், தேவையில்லை. 3வது, நம்ம யார் கூடயும் கம்பேர் பண்ண வேண்டாம், நம்ம குழந்தைகளையும் யார் கூடயும் கம்பேர் பண்ண வேண்டாம். நம் குழந்தைகள் நம் செல்வங்கள். மிக மிக அதிகமாக துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அருளால் நமது உதவியுடன் ஆதரவுடனும் நம் செல்வங்கள் அனைத்து சவால்களையும் வென்றுவிட அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த நாட்டின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை ஆற்றவும், சுயத்தை சீரமைத்து சமூகத்தை சீரமைப்பின் மூலம் அல்லாஹ் அந்த குழந்தைகளுடைய பிரார்த்தனையும் நம் பிரார்த்தனையும் சிறப்பாக ஏற்றுக்கொள்ள வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.